கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாய்ஸ் ஆஃப் காட் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරයනි, Voice of God නාලිකාව තුළින් ඔබ සැම හමුවීම ගැන ඉතාමත් ප්‍රීතියට පත්වෙන්නෙමි. இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு මෙවැනි අවස්ථාවක් ලබා දුන්නු දෙවියන් වහන්සේට මාගේ ආදවතින් ස්තුතිවන්ත වන අතර வாய்ஸ் ஆஃப் காட் சேனலின் ஊடாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அருமை சகோதரன் ஆண்டனி ஜேசன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். Voice of God නාලිකාව තුළින් දෙවියන් වහන්සේගේ සේවය කරන සහෝදර ඇන්ටනි ජේසන් ඔහුටත් අපගේ සුබ පැතුම්. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමින් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. கர்த்தருடைய வார்த்தை என்று காலையிலே நாம் சிந்திக்க போகின்றோம். දෙවියන් වහන්සේගේ වචනය අද දවසේදී අපි මෙනෙහි කරන්නට යනවා. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக දෙවියන් වහන්සේගේ වචනයට යන්නට ප්‍රථමයෙන් நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற நான் பாஸ்டர் கஜேந்திரன் விக்ரம் அவர்கள் දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබ සමග බෙදා ගන්න මම සහෝදරි රූත්. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இந்த நாளில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබට අද දවසේදී මාත් ආශිර්වාදයක් වෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. எனவே நேரடியாக உங்களை நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அழைத்து செல்ல விரும்புகிறேன். සෘජුවම ඔබව මම දේ වචනය වෙත යොමු කරන්නට කැමතියි. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் பக்கம். අපි හරව ගනිමු යොහාන් සුභාරංචියේ දෙවැනි පරිච්ඡේදය. புதிய ஏற்பாட்டிலே 126வது பக்கத்தில் இருக்கிறது. අලුත් ගිවිසුමේ 133 වෙනි පිටුව. தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகின்றோம். දෙවියන් වහන්සේගේ වචනය கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளதும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය ජීවමානයි. அது எங்களை காயம் கட்டும், எங்களை சுத்திகரிக்கும், எங்களை ஒப்புரவாக்கும், எங்களை கட்டி எழுப்புகின்றதுமான தேவனுடைய வார்த்தைகள். ඒ උන්වහන්සේගේ වචනය අපිව සනසනවා, අපිව ධෛර්යමත් කරනවා, අපිට මඟ පෙන්වනවා. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையான பகுதிகளை நாம் சிந்திக்க போகின்றோம். යොහාන් සුභාරංචියේ දෙවැනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 11 වෙනි පදයේ දක්වා අපි මෙනෙහි කරන්න. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவாராக. ස්වාමින් වහන්සේගේ ආත්මයාණන් වහන්සේ ඔබ සමග ක්‍රියා කරන සේක්වා. உங்களுக்காக நான் வேத வசனத்தை வாசிக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. පළවෙනි පදයේ සිට 11 වෙනි පදයේ දක්වා. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். ஜூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். යොහාන් සුභාරංචියේ දෙවැනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 11 වෙනි පදයේ දක්වා. තුන්වෙනිදා ගලිලේ කානාහි සරණ මංගල්‍යයක් විය. යේසුස් වහන්සේගේ මෑණියද ඒ සිටියාය. උන්වහන්සේගේ ගෝලයොත් සරණ මංගල්‍යයට කැඳවනු ලැබුවෝය. මුද්‍රික පානය ඉවර වූ කල ඔවුන්ට මුද්‍රික පානය නැතැයි යේසුස් වහන්සේගේ මෑණියෝ උන්වහන්සේට කීවාය. යේසුස් වහන්සේද, ස්ත්‍රිය, නුඹෙන් මට කම මොකද? මාගේ වේලාව තවම පැමුණුනේ නැතැයි ඈට කීසේක. උන්වහන්සේගේ මෑණියෝ උන්වහන්සේ නුඹලාට කියන කොයි දෙයක් නුමුත් කරපල්ලායයි මෙහෙකරුවන්ට කීවාය. යුදෙව්වරුන්ගේ පවිත්‍ර වීමේ ප්‍රකාරයට
එක එකේ මේත්‍ර 2ක් 3ක් පමණ වතුර අල්ලන්නා වූ ගල් වාජන 6ක් එහි තබා තිබුණේය. භාජනවලට වතුර පුරවාපල්ලයි යේසුස් වහන්සේ ඔවුන්ට කීසේක. ඔව් ඒවා කට දක්වා පිරෙව්වෝය. උන්වහන්සේද ඉතින් එයින් අරන් මංගල්‍යයේ ප්‍රධානියා ළඟට ගෙනියල්ලායි. උන්වහන්සේට ඔවුන්ට කීසේක. ඔහු ගෙන ගියෝය. මංගල්‍යයේ ප්‍රධානියා මුද්‍රික පානයේ වතුර රස බලා ඒවා කොතැනින් වීදැයි වතුර ගෙනා මෙහෙකරුවන් දන්න නමුත් ඔවුන් නොදැන මනමාලයාට අඬගසා කවුරු පළපු කොට හොඳ මුද්‍රික පානය මිනිසුන්ට හොඳටම බීවායින් පසු බාල මුද්‍රික පානයද දෙති. නුඹ මේ වතුර මේ වනතුරු හොඳ මුද්‍රික පානයට තබාගෙන සිටියේ යයි ඔහුට කීවේය. යේසුස් වහන්සේ ගලිලයේ කානාහිදී තමන් ලකුණු වලින් මේ පළවෙනි එක කර ස්වකීය මහිමය ප්‍රකාශ කළේය. උන්වහන්සේගේ ගෝලයෝද උන්වහන්සේ කෙරෙහි අදහාගත්තෝය. ආමේන්. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இன்று காலையிலே நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ප්‍රේමවන්තයනි, අද දවසේදී ඔබ සෑම කෙනෙක් ඉතා හොඳින් දන්නා වූ පදයක් තුලින් මම ඔබට කතා இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே இதுதான் முதலாவது அவருடைய அற்புதம். මේ තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවයේ ප්‍රථම ආස්කම. இயேசு கிறிஸ்து கானா ஊர் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊரிலே ஒரு திருமண வீடு நடைபெற்றது. කානාන් කියනා වූ ගමක මෙම විවාහ මංගල්‍ය සිදු වෙනවා. அந்த திருமண வீட்டிலே திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு போனது. අපි දකිනවා එම විවාහ මංගල්‍යයේදී මුද්‍රික පානය අවසන් වෙනවා. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே திராட்சரசம் அன்றைய நாட்களில் பலஸ்தீனாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பெருமதி மிக்க ஒன்றாக இருந்தது. පලස්තීනවරුන්ගේ ඊශ්‍රායලයන්ගේ ජීවිතයේ මුද්‍රික පානය කියන්නේ ඉතාමත් වැදගත් කාරණයක්. ஏனென்றால் அவர்கள் திருமண வீட்டுக்கு வருகிறவர்களை வரவேற்பதற்காகவும் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவர்கள் திராட்சரசம் கொடுத்து வரவேற்பது அவர்களுடைய முறையாக இருந்தது. විවාහ මංගලයට පැමිණෙන අමුත්තන්ව පිළිගන්නා පිණිස ඔවුන් මුද්‍රික පානය ලබා දීම ඔවුන්ව ගරු කිරීමක් නැත්නම් ඔවුන්ව ආරාධනා කිරීමක් හැටියට සලකනු වෙනවා. இன்றைய உலகத்திலும் பலவிதமான சம்பிரதாய முறைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு இனங்களும் ஒவ்வொரு மொழி பேசுகின்ற மக்களும் தங்களுக்கென்று வரவேற்பதற்கு சில விசேஷித்த முறைகளை வைத்திருக்கிறார்கள். අපි අද දවසේදී දකිනවා මේ ලෝකයේ සිටින සෑම ජන කොටසක්ම තමන්ගේ සම්ප්‍රදායන් වලට අනුව තමන්ගේ සංස්කෘතියට අනුව තමන් අනුගමනය කරන්නා වූ කාරණාවන් තිබෙනවා. சில தேசத்து மக்கள் மாலை அணிவித்து வரவேற்பார்கள். සමහර රටවල් වල මිනිස්සු මල් මාලා දාලා අයව පිළිගන්නවා. அதே போல சிலர் கட்டி அணைத்து வரவேற்பார்கள். තවත් සමහරු සිප වැළඳගෙන පිළිගන්නවා. சிலர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி வரவேற்பார்கள். තවත් සමහරු අතිනත දීලා උන්ව සුබ පතලා පිළිගන්නවා. இப்படி பலவிதமான முறைகள் ஒவ்வொரு தேசங்களில் பின்பற்றி வந்தாலும் මෙවැනි ආකාරයෙන් බොහෝ ක්‍රමයන් එක එක රටවල් වල අනුගමනය කළා. இஸ்ரவேலிலே இருந்த ஒரு சிறப்பான முறைதான் இந்த திராட்சரசம் கொடுத்து ஒருவரை வரவேற்பது. ඊශ්‍රායලයේ තිබුණා වූ ඉතාමත් අලංකාර කාරණයක් තමයි මේ මුද්‍රික පානයේදී පැමිණෙනා වූ අයව පිළිගැනීම. அது விருந்தினருக்கு ஒரு மரியாதையை காண்பிக்கின்ற ஒரு விஷயமாகவும் இருந்தது. මෙය පැමිණෙනා වූ අයව ගරු කිරීමේ ලක්ෂණයක්ව තිබුණා. எனவேதான் இங்கே திராட்சரசம் குறைவுபட்டது என்பது அந்த திருமண வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. ඒ මුද්‍රික පානය ඉවර වීම එම විවාහ මංගල්‍යයේ සිදුනා වූ විශාල ප්‍රශ්නයක්ව තිබුණා. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்றது போன்ற நவீன தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. இல்லாவிட்டால் திராட்சரசம் தயாரிக்கக்கூடிய ஆலைகளோ இல்லாவிட்டால் நவீன மிஷின்களோ இல்லாவிட்டால் எதுவுமே அன்றைக்கு கிடையாது. අද තිබෙනවා වගේ තාක්ෂණික මෙවලම් තාක්ෂණික කාරණාවන් ඒ කාලේ තිබුණේ නැහැ. இன்றைக்கென்றால் நாங்கள் உடனே திராட்சரசம் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பழரசம் முடிந்து விட்டால் நாங்கள் கடையிலேயோ இல்லாவிட்டால் நாங்கள் ஃபேக்டரியிலேயோ அதை உற்பத்தி செய்யலாம், அதை வாங்கலாம். உடனே நாங்கள் அதை தயாரித்து விற்பனை செய்யப்படுகின்றது. உடனே நாங்கள் அதை பயன்படுத்தலாம். මේ දවස්වල නම් අපිට පුළුවන් මුද්‍රික පානය අවශ්‍යයි නම් එක කඩේකට ගිහිල්ලා හෝ නැත්නම් නිෂ්පාදනය කරන තැනකට ගිහිල්ලා හෝ ඒ දේ අපිට නැවත ලබා ගැනීමට මේ කාලයේදී අපිට පුළුවන්. ஆனால் அன்றைய நாட்களில் மிகவும் வளர்ச்சி அடையாத ஒரு காலம். ඒ කාලේ ඉතාමත් වර්ධනය නොවූ කාලයක්. எனவே அவர்கள் சிறிய சிறிய கால்களால் மிதிக்கின்ற பழங்களை ஒரு குழியிலே போட்டு அதை கால்களை கழுவி அதன் பிற்பாடு அந்த குழியிலே இறங்கி அந்த குழியிலே தங்கள் கால்களால் பழங்களை மிதித்து அதிலிருந்து வருகின்ற ரசத்தை தான் பயன்படுத்தினார்கள். අපි දකිනවා මේ දවස්වල පුංචි වලක් කාරලා ඒ තුලට මිදි එකතු කරලා ඒවා Tamanගේ කකුල් වලින් පාගලා ඒවයින් පැමිණෙන ඒ මිදි යුෂ එකතු කරලා තමයි මුද්‍රික පානය ඕන් සකස් කරන්නේ. எனவே திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டால் அதை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒன்றாக இருந்த காலம். විගස
මුද්‍රික පානය අවසන් වෙනවා නම් ඒ ඉතා ඉක්මනින් ලබා ගැනීම අපහසු කාරණයක් තිබුණා. எனவே இங்கே திருமணத்துக்கு வருகிறவர்களுக்கு திராட்சரசம் கொடுத்து வரவேற்கப்படவில்லையாயிருந்தால் அது அவர்களுடைய யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி விருந்தினர்களை அவமதிப்பதற்கு ஒத்ததான ஒரு செயலாகும். ඒ විවාහ මංගල්‍යයට පැමිණෙන අයට මුද්‍රික පානය ලබා නොදෙනවා නම් ඒ පැමිණෙනා වූ අයට කරන්නා වූ අගෞරවයක් ඇටියට ඒ ඊශ්‍රායලයේ සම්ප්‍රදායක් සලකනු ලැබුවා. எனவேதான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு போகின்றது. අපි දකිනවා මෙවැනි විවාහ මංගල්‍යකදී මුද්‍රික පානය අවසන් වෙනවා. எனவே இன்றைய நாட்களைப் போல அன்றைக்கு திடீரென்றும் திராட்சரசம் பெற்றுக்கொள்ள முடியாது. අද දවස්වල වගේ ඉක්මනින් ගිහිල්ලා මුද්‍රික පානය ලබා ගන්නත් ඒ කාලේ හැකියාවක් තිබුණේ නැහැ. எனவே அன்றைய திருமண வீட்டை நடாத்தினவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ඒ දවසේ ඒ විවාහ මංගල්‍ය කරා වූ ඒ පවුලට මේ ඉතාමත් අපහසු කාරණයක් තිබුණා. இப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான சந்தர்ப்பத்திலே මෙවැනි ඉතා අපහසු කාලයකදී இயேசு கிறிஸ்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி වතුර උන්වහන්සේගේ මුද්‍රික පානය ඇටියට පත් කරලා தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். තමන්ගේ පළවෙනි ආස්කම කරනවා අපි දකිනවා. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ස්වභාව ධර්මයට එහා ගියන් ආස්කමක්. ஏனென்றால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். වතුර උන්වහන්සේ මුද්‍රික පානය බවට පත් நிறமற்ற ஒன்றை நிறமுள்ளதாக மாற்றுகிறார். වර්ණයක් නැති දෙයකට උන්වහන්සේ වර්ණයක් ලබා දෙනවා. ருசியற்ற ஒன்றை ருசியுள்ளதாக மாற்றுகிறார். රසයක් නැති දෙයකට උන්වහන්සේ රසයක් ලබා දෙනවා. பெருமதியற்ற ஒன்றை பெருமதியானதாக மாற்றுகிறார். වටිනාකමක් නැති දෙයකට උන්වහන්සේ වටිනාකමක් ලබා දෙනවා. அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்றோம் அந்த திருமண வீடு மறுபடியும் களை கட்டுகின்றது. අපි දකිනවා ඉන් පසුව ඒ විවාහ මංගල්‍යයේ නැවතත් ඉතාමත් උත්කටමශ් වෙනවා. முன்பு கொடுக்கப்பட்ட திராட்சரசத்தை பார்க்கிலும் தண்ணீரை திராட்சரசமாக்கின இயேசுவினுடைய அந்த திராட்சரசம் அதிக ருசியுள்ளதாயிருந்தது. කලින් ලබා දුන්නා වූ මුද්‍රික පානයට වඩා වතුර මුද්‍රික පානය බවට පත් වුණායින් පස්සේ ඉතාමත් රසවත් වුණයි කියලා අපි දකිනවා. இந்த அற்புதத்தின் ஊடாக அங்கு கானா ஊரிலே வாழ்ந்த மக்களும் இயேசுவின் சீஷர்களும் இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைக்க අපි ஆரம்பித்தார்கள். දකිනවා මේ ආස්කම තුලින් ඒ කානාන් කියන ප්‍රදේශයේ ජීවත් වුණා වූ ජනතාව වගේම ගෝලයනුත් උන්වහන්සේ කෙරෙහි අදහ ගන්නවා. ஆனால் இந்த வேத பகுதியிலே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் නමුත් මේ දේව වචනය තුලින් අපි දකින්න යනා වූ ප්‍රධාන කාරණය නම් இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு சில நியதிகளை நாங்கள் இந்த வேத பகுதியிலே பார்க்கின்றோம். මේ ආස්කම සිදු වෙන්නට සමහර නීතීන් නැත්නම් මූලධර්ම අපි දකිනවා. அதைத்தான் இந்த வேத பகுதியிலிருந்து இன்று உங்களோடு கூட நான் அதை எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன். මේ අද දවසේදී එම කාරණාවන් කුමක්ද කියලා ඔබට මම පෙන්වන්නට කැමතියි. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நீங்களும் பெருமதியற்றவர்களாக இருக்கலாம். සමහරක් වෙලාවට ඔබේ ජීවිතේත් ඔබ කිසිම වටිනාකමක් නැති පුද්ගලයෙක්ව සිටිනවා. யாராலும் கணக்கெடுக்கப்படாதவர்களாக இருக்கலாம். කවුරුත් ගණන් ගන්නේ නැති පුද්ගලයෙක්ව. யாரும் உங்களை பொருட்படுத்தாத நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். කවුරුත් ඔබ ගැන කනස්සල්ල වෙන්නේ නැති කෙනෙක් ඔබ වෙන්න. உங்களுக்கென்ற ஒரு பெருமதியான வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ඔබට වටින ජීවිතයක් නැති වෙන්න පුළුවන්. நீங்களும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ඔබත් ආස්කමක් බලාපොරොත්තු වෙන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்களும் ஆண்டவரிடத்திலே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களாக இருக்கலாம். ඔබත් දෙවියන් වහන්සේ තුලින් ආස්කමක් බලාපොරොත්තු වෙන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நான் விசுவாசிக்கின்றேன் இந்த தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் என்று. මම විශ්වාස කරනවා අද දවසේදී මේ වචනය ඔබට ආශිර්වාදයක් වෙයි කියලා. இந்த அற்புதம் நடைபெற்ற வழிமுறையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க මේ போகின்றோம். ආස්කම සිදු වුණා වූ ඒ ක්‍රියාමාර්ගය අපි ටිකක් විමසලා බලමු. இது உடனே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது போல நமக்கு தெரிந்தாலும் මේ ඊතා ස්වල්ප මොහොතකින් වතුර මිදියුෂ බවට පත් වුණා කියන එක අපි දැක්කත් இந்த வேத பகுதியிலே யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையான இந்த வேத பகுதியிலே பல நியதிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். අපිට පුළුවන් මේ යොහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 11 වෙනි පදයේ දක්වා යම් ක්‍රියාමාර්ගයක් මේ තුල අපිට දකින්නට පුළුවන්. அதைத்தான் இன்று நாம் சிந்திக்க போகின்றோம். ඒ තමයි අපි දවසේදී මෙනෙහි කරන්නට යන්නේ. நாங்கள் முதலாவது பகுதியை நாங்கள் சிந்திப்போம். පළවෙනி කාරණය අපි බලමු. யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். යොහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். යේසුස් වහන්සේත් උන්වහන්සේගේ ගෝලයොත් සරණ මංගල්‍යයට කැඳවනු ලැබුවෝය. முதலாவது அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களாயிருந்தால்
ඔබ ප්‍රථමයෙන්ම ආස්කමක් බලාපොරොත්තු වෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கை அங்கே பெறுமதி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை பெறுமதி உள்ளதாக மாற வேண்டுமாயிருந்தால் වටිනාකමක් නැතිව තිබෙන ඔබේ ජීවිතය වටිනාකමක් ඇති ජීවිතයක් බවට පත් වෙන්නට ඕනේ නම් உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாற வேண்டுமாயிருந்தால் ඔබගේ ජීවිතය ආශිර්වාදමත් වෙන්නට ඕනේ නම් முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ප්‍රථමයෙන්ම ඔබ කරන්නට ඕන කාරණය உங்களுடைய வாழ்க்கைக்கு இயேசுவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும். ඔබේ ජීවිතයට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට කැඳවීමක් ලබා දී. ஏனென்றால் இந்த இரண்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் අපි දකිනවා මේ දෙවෙනි පදයේදී இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். යේසුස් වහන්සේත් උන්වහන්සේගේ ගෝලයොත් මේ සරණ මංගල්‍යයට කැඳවීම ලබා තිබුණා. இயேசு அந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருந்தபடியினால தான் இந்த அற்புதம் நடைபெற்றது. උන්වහන්සේ ස්ථානයට ආරාධනා ලබා තිබුණු නිසා තමයි උන්වහන්සේ මේ ආස්කම කරන්නට පුළුවන් වුණේ. அந்த இடத்திலே இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படாவிட்டிருந்தால் இயேசு அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டார். அவர் போயிருக்காவிட்டால் அங்கே தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்ட போது அதற்கு எந்த வழிமுறையும் இருந்திருக்காது. இங்கே ஒரு அற்புதமும் நடைபெற்றிருக்காது. උන්වහන්සේව කැඳවලා නැත්නම් මෙම සරණ මංගල්‍යයට ඒ ස්ථානයේදී උන්වහන්සේට ඒ මිදිවිෂ අවසන් වෙන ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේට ආස්කමක් එතන කරන්නට අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ. எங்கள் எல்லாருடைய சமுதாயத்திலும் நாங்கள் அலையா விருந்தாளியாக போவதற்கு நாங்கள் யாருமே விரும்ப மாட்டோம். අපි හැම කෙනෙක්ම අපි දන්නවා අපේ සමාජය තුල අපි කවුරුත් කැඳවන්නේ නැත්නම් ආරාධනා කරන්නේ නැත්නම් මේ ස්ථානයට අපි යන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டவர்தான். යේසුස් වහන්සේත් ඒ ආකාරයෙන්මයි. அவர் ஒரு சக்தியோ ஒரு மந்திரமோ ஒரு தீமையான ஒரு எதிர்ப்பான ஒரு காரியமோ அல்ல. ශක්තියක්වත් යම් මන්ත්‍රයක්වත් එරෙහි වූ දෙයක්වත් නෙමෙයි. அவருக்கு ஒரு அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுப்பீர்களா இருந்தால் උන්වහන්සේට ඔබගේ ජීවිතේ කැඳවීම ලබා දෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பை நீங்கள் இயேசுவுக்கு கொடுப்பீர்களா இருந்தால் ඔබගේ ජීවිතයට උන්වහන්සේව පුද්ගලිකව ඔබ ආරාධනා කරනවා. இந்த திருமண வீட்டிலே எப்படி அந்த திருமண வீட்டுக்காரருக்கு ஒரு நிர்கந்தமான ஒரு நிர்கதியான நிலை ஏற்பட்ட ஒரு தேவையான சூழல் ஏற்பட்ட பொழுது இயேசு அற்புதம் செய்தது போல ඒ සරණ මංගල්‍ය පවත්වපු ඒ පවුලට අවශ්‍යතාවයක් තිබුණු ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේව ඒ අවස්ථාවේදී අමු වුණ ආකාරය உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு அழைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கும் அந்த அற்புதம் நடப்பது நிச்சயம். ඔබේ ජීවිතයේ උන්වහන්සේට ඔබ ආරාධනා කර තිබෙනවා නම් ඔබේ ජීවිතයේ උන්වහන්සේ ආස්කම් කරනවා සැබෑවයි. எனவே இயேசு தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின இந்த அற்புதத்திலே இந்த அற்புதத்துக்கான முதலாவது காரணம் அவருக்கு அந்த திருமண வீட்டார் ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார்கள். මේ ආස්කම සිදු වුණා වූ පළවෙනි කාරණය තමයි උන්වහන්සේට එම පවුලේ අය උන්වහන්සේව කැඳවලා තිබෙනවා. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அவரும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். මේ වචනේ පැහැදිලිව කියනවා යේසුස් වහන්සේවත් උන්වහන්සේගේ ගෝලයන්වත් ඔවුන් කැඳෙව්වයි කියලා. எனவே இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பை கொடுக்காமல் அவரிடத்திலிருந்து நன்மையோ அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையோ அவரிடத்திலிருந்து சேமத்தையோ எதிர்பார்ப்பது தவறானதாகும். ඔබේ ජීවිතේට උන්වහන්සේව කැඳවන්නේ නැතුව උන්වහන්සේව පිළිගන්නේ නැතුව ඔබට බෑ ඔවුන්ගේ සුවයක්වත් උන්වහන්සේගෙන් ආශිර්වාදයක්වත් ආස්කමක්වත් බලාපොරොත්තු වෙන්නට. ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். නමුත් බොහෝ දෙනෙක් අද දවසේදී ඒ ආකාරයෙන් තමයි බලාපොරොත්තු. ஆனால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது இந்த கானாவூர் திருமண வீட்டுக்காரர் இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்தது போல நானும் நீங்களும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் இரட்சகராக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும். මමත් ඔබත් අද දවසේදී කානායි නුවර සිදු වුණා වූ සරණ මංගල්‍යයේ පවුල වගේ අපේ ජීවිතයටත් අපි උන්වහන්සේව ආරාධනා කරා. அவர் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவாராயிருந்தால் උන්වහන්සේ අපේ ජීවිතයට පැමිණෙනවා නම් இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவாராயிருந்தால் යේසුස් වහන්සේ අපේ ජීවිතය තුළට පැමිණෙනවා. பெருமதியற்ற எங்களுடைய வாழ்க்கை பெருமதியானதாக மாறும். වටිනාකමක් නැති අපේ ජීවිතය වටිනාකමක් ඇති ජීවිතය බවට පත් වෙනවා. ஆசீர்வாதம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ආශිර්වාදයක් නැතිව තිබෙන අපේ ජීවිතයට ආශිර්වාදයක් ඇති වෙනවා. நாம் பெருமதியுள்ள ஒரு மனிதர்களாக மாறுவோம். අපි වටිනාකමක් ඇති පුද්ගලයන් හැටියට පරිවර්තනය වෙනවා. இதுதான் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். මෙයයි අපි ප්‍රථමයෙන්ම කරන්නට ඕනේ. அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? ඔබ ආස්කමක් බලාපොරොත්තු වෙනවා. அதிசயத்தை எதிர்பார்க்கிறீர்களா? යම් පුදුමයක් ඔබ බලාපොරොත්තු ஆச்சரியத்தை எதிர்பார்க்கிறீர்களா? ආශ්චර්යයක් ඔබ බලාපොරොත්තු உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ඔබේ අවශ්‍යතාවයන් සැපිරෙන්න ඕනේ කියලා உங்களுடைய நோய்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ඔබේ රෝගයට සුවයක් ලැබෙන්න ඕනේ කියලා ඔබ බලාපොරොත්තු உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ප්‍රශ්නයට ඔබට විසඳුමක් ඕනේ කියලා ඔබ බලාපොරොත්තු වෙනවා. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ප්‍රථමයෙන්ම ඔබ කරන්නට ඕන කාරණය இயேசுவுக்கு ஒரு அழைப்பை கொடுங்கள். යේසුස් වහන්සේට කැඳවීම ලබා. உங்கள் இருதயத்திலே அவருக்கு ஒரு அழைப்பை கொடுங்கள். ඔබගේ හදවතට උන්වහන්සේව ආරාධනා உங்களுடைய வாழ்க்கைக்கு அவரை அழைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ ජීවිතයට උන්වහන්සේව
පිළිගන්න. அப்பொழுதுதான் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. එවිට තමයි ඔබගේ ජීවිතයේ සෑම අවශ්‍යතාවයක්ම සපයනු ලබන්නේ. இங்கே இந்த திருமண வீட்டுக்காரர் இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்ததினால் இயேசு அங்கே இருந்தார். මේ විවාහ මංගල්‍ය පවත්වපු පවුලේ අය යේසුස් වහන්සේට කැඳවීම ලබා දුන්නු නිසා උන්වහන්සේ එතන සිටියා. அவர் அங்கே இருந்தபடினாலே தான் இந்த குறைவு ஏற்பட்ட பொழுது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக்கிய ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். උන්වහන්සේ එතන සිටි නිසා ඒ අඩුපාඩුකම තුල උන්වහන්සේ මහත් ආස්කමක් කරා. இரண்டாவது நாங்கள் பார்க்க போகின்றோம். දෙවැනි කාරණය අපි දකිනවා. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை. யோவான் දෙවැනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදය. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ඔවුන්ට මුද්‍රික පානය නැතයි යේසුස් වහන්සේගේ මෑණියෝ උන්වහන්සේට කීවාය. இங்கே இரண்டாவது ஒரு காரணத்தை நாங்கள் பார்க்கின்றோம். අපි මේ ස්ථානයේදී දෙවෙනි කාරණය දකිනවා. அதுதான் ඒ අය எங்களுடைய தேவைகளை சரியான இடத்திலே நாங்கள் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். අපගේ අවශ්‍යතාවයන් නිවැරදි තැනට අපි කියන්නට පුරුදු වෙන්නට ඕන. இங்கே பாருங்கள், இந்த திருமண வீட்டிலே அன்றைக்கு நிறைய பேர் இருந்தார்கள். ඒ විවාහ මංගල්‍යයේ බොහෝ දෙනෙක් සිටියා. மாப்பிள்ளை வீட்டார் இருந்திருப்பார்கள், ඒ මනමාලයාගේ පාර්ශවය අය, பெண் வீட்டார் இருந்திருப்பார்கள், මනමාලියගේ පාර්ශවය අය, மாப்பிள்ளையினுடைய பெற்றோர் இருந்திருப்பார்கள், ඒ මනමාලයාගේ දෙමව්පියන් ඉන්න பெண் பெண் மணமகளுடைய பெற்றோர் ඒ இருந்திருப்பார்கள், මනාලියගේ දෙමව්පියන් ඉන්න உறவினர்கள் இருந்திருப்பார்கள். ඒ ඥාතීන් මිත්‍රයන් ඉන්න இந்த திருமணத்தை பொறுப்பாய் நடத்துகிற மாமனோ யாரோ உறவினர்கள் இருந்திருப்பார்கள். ඒ විවාහ මංගල්‍ය නඩත්තු කරන යම් පුද්ගලයෙක් ඉන්නට ඇති. எவ்வளவு பேர் இருந்தாலும் திராட்சரசம் குறைவுபட்ட போது யாரிடத்தில் அது தெரிவிக்கப்பட்டது என்று பாருங்கள். ඒ ආකාරයෙන් බොහෝ දෙනෙක් සිටියත් මුද්‍රික පානය හිඟ වූ කල ඔවුන් කාටද ඒ දේ ප්‍රකාශ කළේ කියන දේ කියන බලන්න. இயேசுவின் தாயாகிய மரியாள் அறிந்திருந்தால் இந்த பிரச்சனையை இப்பொழுது தீர்க்கக்கூடியவர் இந்த இடத்திலே ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் என்பது. යේසුස් වහන්සේගේ මව දැනගෙන සිටියා මේ ස්ථානයේ මේ ප්‍රශ්නයට විසඳුමක් ලබා දෙන්න පුළුවන් එකම පුද්ගලයා කවුද කියන දේ. உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளில் நீங்கள் பல நேரங்களிலே பலரை நம்பி பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுவீர்கள். ඔබේ ජීවිතේට සමහරක් වෙලාවට ප්‍රශ්න ඇති වෙන විට ඔබ ඒ දේවල් විශ්වාස කරලා සමහරුන්ට ඔබ ප්‍රකාශ කරනවා. பலரிடத்திலே உதவிகளை கோரி நிற்பீர்கள். සමහරුන්ගෙන් ඔබ උදව් උපකාර බලාපොරොත්තු වෙනවා. சிலர் உங்களுக்கு உதவி செய்யலாம். සමහර ඔබට උදව් කරනවා වෙනවා. ஆனால் பெரும்பான்மையாக மக்கள் செய்வது என்ன தெரியுமா? බොහෝ දුරට මනුෂ්‍යයන් කරන දේ තමයි நீங்கள் ரகசியமாக சொன்ன பிரச்சனைகளை அவர்கள் பகிரங்கமாக்கி விடுவார்கள். ඔබ රහසිගතව කිව්වා වූ කාරණය ඔවුන් එය ප්‍රසිද්ධ කරනවා. உங்களை அவமானப்படுத்தி விடுவார்கள். ඔබට අගෞරවයක් ඇති කරනවා. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், இயேசுவின் தாய் அந்த திருமண வீட்டிலே திருமண வீட்டை நடத்துகிறவர்களுக்கோ எல்லாவற்றால் திருமண வீட்டின் மணமகன் வீட்டாருக்கோ மணமகள் வீட்டாருக்கோ யாருக்கும் இந்த பிரச்சனையை சொல்லாமல் அவள் மிக சரியாக தெரிந்து கொண்டால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே என்று. ඒ අවස්ථාවේදී යේසුස් වහන්සේගේ මව දැනගෙන සිටියා මේ ප්‍රශ්නය ඒ මනාලියගේ පාර්ශවයට මනමාලයාගේ පාර්ශවයට නෙවෙයි කියන්න ඕන තැනට කියන්න ඕන පුද්ගලයාට නිවැරදි ආකාරයට ගෙන යන්න ඕනේ කියන දේ ඇය දැනගෙන සිටියා. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை முதலாவது கொண்டு போய் சேருங்கள். ප්‍රේමවන්තයනි, ඔබ දෙවැනිව දැනගන්න අනිවාර්යයෙන්ම ඔබේ ජීවිතයේ ප්‍රශ්නයක් ඇති වෙන විට ස්වාමින් වහන්සේගේ පාමුලට ඒ දේ ගෙන යන්න ඕනේ කියලා. நாம் சரியான இடத்துக்கு போய் பிரச்சனையை சீர் செய்து கொள்ளாமல் நாம் வேறு வழிகளை தெரிந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனை முடியவில்லையே பிரச்சனை தீரவில்லையே என்று பல நேரங்களில் புலம்பிக் கொண்டிருப்போம். අපි නිවැරදි තැනට අපේ ප්‍රශ්නය යොමු කරන්නේ නැතුව වෙන වෙන තැන්වලට ගිහිල්ලා මගේ ප්‍රශ්නයට විසඳුමක් තාම ලැබුණේ නැහනේ, මගේ ප්‍රශ්නයට තාම මට උත්තරයක් ලැබුණේ නැහනේ කියලා අපි කනස්සල්ු වෙනවා. அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாய். දේ වචනය කියනවා උන්වහන්සේ ඔබ විමසන බැවින් ඔබගේ සෑම ප්‍රශ්නයක් උන්වහන්සේගේ පාමුල තබන්න කියලා. அதனாலே தான் நாங்கள் வாசிக்கின்றோம் வேதத்தில் பாரமான யாவற்றையும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே அந்த எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிடுங்கள் என்பதால். ඒබ්‍රේව පොතේ අපි දකිනවා ඒ ස්ථානයේ සඳහන් කරනවා නුඹට බරක් උසුල ගන්න බැරිව තිබෙන කාරණය උන්වහන්සේ ඉදිරිපිට තබන්නඩි කියලා. எனவே இந்த திருமண வீட்டிலே இரண்டாவது நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான காரியம்தான் சரியான நபரிடத்திலே
அந்த தேவையை தீர்க்கக்கூடிய, அந்த தேவையை சந்திக்கக்கூடிய, அந்த பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கக்கூடிய சரியான நபரிடத்திலே அந்த குறைவு தெரியப்படுத்தப்பட்டது. අපි මේ විවාහ මංගල්‍යයේ දකින්නා වූ තවත් කාරණයක් තමයි නිවැරදි තැන ඒ ප්‍රශ්නයට විසඳුම ලැබෙන, ඒ ප්‍රශ්නයට පිළිතුර ලැබෙන නිවැරදි තැනට ඒ ප්‍රශ්නය ගෙන යාම. எனவே எப்பொழுதும் பிரியமான தெய்வத்தின் ஜனமே ஒன்றை மறந்து போகாதீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ, தேவைகளை எதிர்கொள்கிறீர்களோ, பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களோ, முதலாவது தேவனுடைய பாதத்திலே அவைகளை தெரியப்படுத்துங்கள். ප්‍රේමවන්තයනි, නිතරම මතකයේ තබා ගන්න ඔබගේ ජීවිතයේ ඔබ කොච්චර කම්කටොළු, කොච්චර ප්‍රශ්න තුලින් ගියත් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ, දෙවියන් වහන්සේගේ පාදපාමුල ඔබගේ අවශ්‍යතාවය ගෙන යාම. பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கின்றோம், அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாத போது, அவள் மிகவும் வேதனைப்படுத்தப்பட்ட பொழுது, நிந்திக்கப்பட்ட பொழுது, அவள் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, அவள் சென்ற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவள் சென்று தன்னை முழுவதுமாக அவள் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி ஜெபிக்கிறாள். අපි දකිනවා හන්නාගේ ජීවිතය, ඇගේ ජීවිතයේ ඉතාමත් වේදනාවට පත් වෙලා, ඉතාමත් කැඩීමට පත් වෙලා සිටියා වූ අවස්ථාවේදී අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ගිහිල්ලා ඇගේ හදවත උන්වහන්සේ ඉදිරියේ ඇය වගුරුවනවා. அவள் வேறு எந்த இடங்களையும் தேடி பரிகாரங்களை தேடி ஓடவில்லை. ඇය වෙන කිසිම තැනකට ගියේ නැහැ මාර්ගයන් සොයාගෙන. அவள் வேறு எந்த நபர்களை தேடியும் ஓடவில்லை. ඇය වෙන කිසිම පුද්ගලයෙක්ව සොයාගෙන ගියේ. அவள் வேறு எந்த உறவினர்களை நம்பியும் போகவில்லை. ඇය වෙන කිසිම ඥාතියෙක්ව විශ්වාස කරලා ගියේ නැහැ. அவள் முதலாவது அவள் கர்த்தருடைய பாதத்திலே அவள் தன்னை கண்ணீரோடு கூட, பொருத்தனையோடு கூட தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். ඇය කඳුළුත් සමග කැඩුනා වූ, බිඳුනා වූ හදවතක් එක්ක දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ගිහිල්ලා ඇය සිටිනවා අපි දකිනවා. சரியான இடத்திலே நாம் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு சென்றால் தான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். නිවැරදි තැනට අපගේ ප්‍රශ්න, අපගේ ගැටලු අපි ගෙන යනවා නම් තමයි අපිට ඒට විසඳුම. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கின்றோம்? பல சந்தர்ப்பங்களிலே நாம் பிழையான இடங்களிலே போய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய் பிழையான நபர்களிடத்தில், இல்லாவிட்டால் தவறான வழிமுறைகளிலே நாங்கள் அதை முயற்சிக்கின்றோம், செயற்படுத்துகின்றோம். අද දවසේදී අපි බොහෝ දෙනෙක් බොහෝ වෙලාවට වැරදි තැන්වලට ගිහිල්ලා අපගේ ප්‍රශ්නවලට විසඳුම් ලැබෙයි කියලා අපි ක්‍රියාමාර්ග ගන්නවා. எனவே இரண்டாவது நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ளுகிற காரியம், சரியான இடத்திலே நம்முடைய தேவைகள் தெரியப்படுத்தப்பட வேண்டும். දෙවෙනි කාරණය නම් නිවැරදි තැනට අපගේ ප්‍රශ්න අපි ගෙන යා යුතුයි. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படி. ඒ තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පාදපාමුල. எனவே நீங்கள் மற்றவர்களுடைய உதவியை நாடுவதற்கு முன்பதாய், ඔබ අනිත් අයගේ උදව් උපකාර ලබා ගන්නට வேறு ප්‍රථමයෙන්, வழிகளை தேடுவதற்கு முன்பதாய், අනිත් මාර්ගයන් වලට ඔබ යොමු වෙන්නට ප්‍රථමයෙන් முதலாவது உங்கள் தேவையை, உங்கள் பிரச்சனையை, உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தரிடத்திலே கொண்டு போங்கள். ප්‍රථමයෙන් ඔබගේ අවශ්‍යතාවය, ඔබගේ ප්‍රශ්නය ස්වාමින් වහන්සේ වෙතට ගෙනියන්න. அதைத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் இந்த திருமண வீட்டிலே செய்தார். අපි දකිනවා ඒ දේම යේසුස් වහන්සේගේ මෑණියන් වුණු මරියා ඒ ස්ථානයේ திராட்சரசம் குறைவுபட்ட போது මුද්‍රික පානය හිඟ වූ කල அவள் மணமகனிடத்திலே செல்லவில்லை, මනමාලයා වෙතට ගියේ. மணமகளிடத்திலே போகவில்லை, මනමාලි වෙතට ගියේ නැහැ. அவளுடைய பெற்றோர்களிடத்திலே போகவில்லை, ඔවුන්ගේ දෙමව්පියන් වෙතට ගියේ. திருமண வீட்டை முன்னின்று நடத்துகிற உறவினர்களிடத்திலே போகவில்லை. ඒ නඩත්තු කරන ඒ ඥාතීන් වෙතට ගියේ නැහැ. அவள் ஒன்றை அறிந்திருந்தால், இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பது. ඇය දැන සිටියා මේ අවස්ථාවට එකම එක විසඳුම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருக்கலாம், எந்த சந்தர்ப்பமாயிருக்கலாம், ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு ஜீவன் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ඔබේ ජීවිතයේ කොයි ආකාර බරපතල ප්‍රශ්නයක් වෙන්නට පුළුවන්. ඒ සෑම දෙයකටම එකම එක විසඳුම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පමණයි. அவரிடத்திலே சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. උන්වහන්සේගේ පාද පාමුල சரணாகත වෙනවට වඩා වෙන කිසිම විසඳුමක් නැහැ. எனவே மரியாளைப் போல நாமும் சரியான நபர்களிடத்திலே, சரியான இடத்திலே நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லுகிறவர்களாக இருப்போம். අපිත් මරියා වගේ අපගේ ප්‍රශ්න, අපගේ කම්කටොළු නිවැරදි තැනට ගෙනියන පුද්ගලයන් වෙන්නට ඕනේ. இது இரண்டாவது காரணம் இந்த பகுதியிலே நாங்கள் අපි பார்க்கின்றோம். මේ කොටසේ දකින්නාව මේ දෙවෙනි කාරණය. முதலாவது நாங்கள் பார்த்தோம், இயேசுவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும் අපි என்று. පළවෙනි කාරණය දැක්කා අපේ ජීවිතයේ අපි දෙවියන් වහන්සේට, යේසුස් වහන්සේට කැඳවීම ලබා දෙන්න ඕනේ. இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், இயேசுவிடத்திலே எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போக வேண்டும் என்று. අපි දෙවෙනි කාරණය දකින්නවා යේසුස් වහන්සේ කෙරෙහි අපගේ ප්‍රශ්න කම්කටොළු අපි ගෙනියන්නට ඕනේ. மூன்றாவது காரணத்தை நாம் பார்க்க போகின்றோம். තුන්වෙනි කාරණය අපි දකිනවා யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். යොහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ 4වෙනි පදය. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். යේසුස් වහන්සේද, ස්ත්‍රිය නුඹෙන් මට කම මොකද?
මාගේ වෙලාව තවම පැමුණුනේ නැතැයි ඇයට කීසේක. மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். තුන්වෙනි කාරණය අපි බලන්නට යනවා. உங்களுக்காக நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். යොහන් සුභාරංචිය 2වෙනි පරිච්ඡේදයේ 4වෙනි පදය ඔබ වෙනුවෙන් කියවන්නට කැමැතියි. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். යේසුස් වහන්සේද, ස්ත්‍රිය නුඹෙන් මට කම මොකද? මාගේ වෙලාව තවම පැමුණුනේ නැතැයි ඇයට කීසේක. இங்கே நாங்கள் மூன்றாவது இந்த வேத பகுதியின் அற்புதத்திற்கான காரணமாய் பார்க்கின்ற ஒரு நியதியை நாங்கள் இங்கே கற்றுக்கொள்கின்றோம். අපි මේ ස්ථානයේදී මේ ආස්කමේ තුන්වෙනි කාරණය ඇටියට දකින්නේ. முதலாவது நாம் தேவனுக்கு, இயேசுவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். ප්‍රථමයෙන් අපි යේසුස් වහන්සේට කැඳවීම ලබා දෙන්න ඕනේ. இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், இயேசுவினிடத்தில் எங்கள் குறைவுகளை தெரியப்படுத்த வேண்டும். අපි නිවැරදි තැනට අපගේ ප්‍රශ්න, අපගේ හිඟකම් කියන්නට ඕනේ. மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிற காரியம், තුන්වෙනි කාරණය අපි බලන්නට යන්නේ. அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු බලා සිටින්න. இதுதான் மிக மிக கடினமான காரியமாய் இன்றைக்கு இருக்கிறது. මේ තමයි ඉතාමත් අපහසු කාරණයක්. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு அவசரமான உலகம். අපි ඉතාමත් සීඝ්‍ර ලෝකයක් එක්ක අපි ජීවත් වෙනවා. எனவே அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் எங்களுடைய இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற எல்லாருடைய சிந்தனையும் எல்லாம் வேகமாக நடைபெற வேண்டும் என்பதாக. අද ලෝකේ ජීවත් වෙන හැම මිනිසෙක්ගේම සිතුවිලි වෙලා තියෙන්නේ සෑම දෙයක්ම ඉතා සීක්‍රයෙන් සිද්ධ වෙන්නට ඕනේ. எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். හැම දෙයක්ම ක්ෂණිකව සිදු වෙන්නට ඕනේ. ஏனென்றால் எங்களுடைய உணவு முறைகளை நாம் இன்றைக்கு பார்த்தோமாய் இருந்தால் கூட, අපගේ ආහාර රටාව දවසේ අපි බැලුවොත් ஃபாஸ்ட் ஃபுட் தான் எங்களுடைய அநேகருடைய உணவு முறையாக இருக்கிறது. க்ஷணிක ආහාර තමයි හැම කෙනෙක්ම දැන් පාවිච්චි කරන්නේ. நாங்கள் போகிற இடங்களிலே நாங்கள் திடீரென்று சமைத்த உணவுக்காக நாங்கள் சமைப்பதில்லை, மாறாக ஏற்கனவே சமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் என்று அழைக்கப்படுகிற உணவுகளை தான் நாங்கள் அதிகமாக අපි எடுக்கிறோம். යන්නව වෙන්නව ස්ථානවල අපි වෙහෙස වෙලා අපි ආහාර අපි සකස් කරගන්නේ නැහැ. ඉතා ඉක්මනින් ලබා ගන්න පුළුවන් ක්ෂණික ආහාර වලට අපි යොමු වෙනවා. அதே போலதான் பல சந்தர்ப்பங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்பார்ப்பது உடனே நடக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ඒ ආකාරයෙන්ම කිතුණු අය වෙන අපි අපේ ජීවිතයේදීත් සෑම දෙයක්ම ඉතා ක්ෂණිකව සිද්ධ වෙන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பதில்லை. උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු අපි බලා සිටින්නේ. கர்த்தருடைய நேரத்துக்காக நாம் காத்திருப்பதில்லை. උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු අපි බලා සිටින්නේ. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, දේවචනේ ඉතා පැහැදිලිව කියනවා. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் மிக நேர்த்தியாக செய்கிறார் என்பதால். දෙවියන් වහන්සේ සෑම දෙයක්ම උන්වහන්සේගේ කාලයට අනුව යහපත්ව කරනවායි. இங்கே பார்க்கின்றோம், இயேசு அந்த குறைவை தெரியப்படுத்திய தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. අපි මේ ස්ථානයේ දකිනවා ඒ ඉඟකම ගැන අවසන් වීම ගැන කිව්වා වූ ඒ මෑණියන්ට කියනවා මගේ වෙලාව තාම පැමිණියේ නැහැ. முதலாவது இயேசுவுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறோம். යේසුස් වහන්සේට කැඳවීමක් ලබා දුන්නා. இரண்டாவது அவரிடத்திலே எங்கள் குறைவை தெரியப்படுத்தி இருக்கிறோம். උන්වහන්සේ ඉදිරියේ අපේ අවශ්‍යතාවයන් කිව්වා. மூன்றாவது அவருடைய நேரம் வரைக்கும் அவருக்கு காத்திருப்பது மிக மிக அவசியமானது. තුන්වෙනුව උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු බලා සිටීම ඉතාමත් பொறுமையோடு காத்திருப்பது மிக மிக அவசியம். ඉවසීමෙන් බලා සිටීම ඉතාමත් වැදගත්. இதுதான் இன்றைக்கு அநேகருக்கு மிக மிக கடினமானதா இருக்கு. මෙයයි අද දවසේදී බොහෝ අයට ඉතාමත් අපහසු කාරණයක්. எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே உடனடியாய் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். හැම දෙයක්ම ඔවුන්ගේ ජීවිතයේ ඉක්මනින් සිදු වෙන්න ඕනේ කියලා බලා. பல திரைப்படங்களோ இல்லாவிட்டால் சித்திர படங்களோ காண்பிப்பது போல ஒரு பாடலிலோ இல்லாவிட்டால் ஒரு சில நொடிகளிலே ஒரு கீழிருக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை உயர்வது போல நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். සමහර අපි දකින්නා වූ කාරණාවල් වන සිද්ධ වෙනවා වගේ ඉතා ක්ෂණිකයෙන් තිබෙනා වූ ජීවිතයේ ඉතා ඉහළ මට්ටමකට පැමිණෙන්න ඕනේ කියලා ජනතාව බලාපොරොත්තු වෙනවා. ஆனால் கர்த்தர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர். නමුත් දෙවියන් වහන්සේ ඒ කාලයට අවශ්‍ය දේ ඒ වෙලාවට උන්වහන්සේ කරනවා. அவருக்கு தெரியும் இதை எப்பொழுது நான் சந்திக்க வேண்டும் என்று. උන්වහන්සේ දන්නවා මේ කවදාද මං කරන්නට ඕනේ. இந்த தேவையை எப்பொழுது நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது. මේ දේ මං කොයි වෙලාවටද සම්පූර්ණ කරන්න ඕනේ. இந்த பிரச்சனையிலிருந்து எப்பொழுது இவர்களை தூக்கி விட வேண்டும் என்பது. මේ ප්‍රශ්නයෙන් මං කවදාද මේගොල්ලන්ව ඔසවන්න ඕනේ කියන එක උන්වහන්සේ දන්නවා. அதை எங்களை விட கர்த்தர் மிக தெளிவாய் அறிந்திருக்கிறார். අපට වඩා දෙවියන් වහන්සේ ඉතා පැහැදිලිව දන්නවා. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். එබැවින් ඔබේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු බලා සිටින්න. அது வரைக்கும் ஜெபத்திலே கர்த்தரை தொந்தரவு செய்து கொண்டிருங்கள். ඒ වෙනතුරු ඔබගේ යාඥාවෙන් උන්වහන්සේට කරදර කරමින් வேதத்திலே ஆண்டவர் தன்னை தொந்தரவு செய்யும்படி சொன்ன ஒரே ஒரு காரியம் ஜெபம்.
දේව වචනේ තමන්ව කරදර කරන්නයි කියලා දෙවියන් වහන්සේ කිව්වා වූ එකම එක කාරණය යාඥාව. அவரிடத்திலே ஜெபித்து 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 அவரை தொந்தரவு செய்யுங்கள். ஜெபத்திலே தொந்தரவு செய்யுங்கள். උන්වහන්සේට යාඥා කරමින් යාඥා කරමින් යාඥා කරමින් උන්වහන්සේට ඔබ කරදර කරන්න. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். ඔබ පරණ ගිවිසුමේ බලන්නට எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம், தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். අපි දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් වුණු ආබ්‍රහාම් ගැන අපි හැමගෙදගෙනම හොඳට දන්නවා. அவன் 75வது வயதிலே அவனுக்கு ஒரு கற்பப்பிறப்பு உண்டாகும், ஈசாக்கை பெறுவாய் என்ற வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். ඔහුගේ 75 වෙනි වයසේදී ඔහුට අනාවැකියක් ලැබෙනවා, දිවැසි වචනයක් ලැබෙනවා, ඔහුට දරුවෙක් ලැබෙනවායි කියලා. ஆனால் 25 வருடங்கள் கழித்து தான் ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். නමුත් අපි දකිනවා අවුරුදු 25කට පසුව තමයි දෙවියන් වහන්සේ ඔහුට ඊසාක්ව ලබා දෙන්නේ. ஆனால் அதற்கிடையில் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்காமல் නමුත් ඔහු ඒ අතරතුර දෙවියන් වහන්සේගේ වෙලාව එනතුරු බලා සිටින්නේ නැතුව ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய சொல்லை கேட்டு ආබ්‍රහාම් තමාගේ භාර්යාව වෙන සාරාගේ වචනයට சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்து සාරාගේ සේවිකාවක්ව සිටියෝ ආගාර්ගේ සමග එකතු වී அவள் மூலமாய் ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டார்கள். ඇය සමග ඔවුන් වංශයක් බිහි කරගන්න. அவர்தான் இஸ்மவேல். අපි දකිනවා ඒ ඉස්මவேල් දා. அது நிமித்தமாக இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. ඒ නිමිත්තෙන් අදටත් ක්‍රිස්තියානි සමාජය ප්‍රශ්නයන් තුලින් ගමන් කරනවා. எனவே பல நேரங்களில் நாம் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவருக்கே உதவி செய்ய முனைகின்றோம். අපි සමහරක් වෙලාවට අපිට පොරොන්දු දිවැසි වසන ලබා දෙන දෙවියන් වහන්සේට අපි උපකාර කරන්න උදව් කරන්න අපි සූදානම්. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ යම් පොරොන්දුවක් ඔබට ලබා දෙනවා නම් ඒ උන්වහන්සේ ඉටු කරන්න බලවත්. அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். එතෙක් ඔබ ඉවසීමෙන් බලා සිටින්නට ඕනේ. நீங்களாக கதவுகளை உதைந்து திறப்பீர்களாயிருந்தால் ඔබම ඔබගේ පාදවලින් ඔබ තල්ලු කරලා දොරක් විවෘත කරනවා නම් கதவு சேதமாக்கப்படும். ඒ දොර අවහිරයට පත් වෙනවා. மறுபடியும் உங்களால் அதை பயன்படுத்த முடியாது. ඔබට නැවතත් ඒ දේ පාවිච්චි කරන්නට බෑ. எனவே கதவை உதைந்து திறக்கிறவர்களாக அல்ல, கர்த்தர் திறக்கும் வரை காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். දොර තල්ලු කරලා විවෘත කරන අය ඇටියට නෙමෙයි, දොර දෙවියන් වහන්සේ විවෘත කරන තුරු බලා සිටින අය සිටින්නට ඕන. ஆபிரகாமும் அவருடைய மனைவியாகிய சாராளும் அன்றைக்கு காத்திருக்காதன் விளைவு ආබ්‍රහාමුත් ඔහුගේ භාර්යාවත් බලා සිටියේ නැති ඒ හේතුව இஸ்மவேல் என்கிற கர்த்தருக்கு விரோதமான ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டி வந்தது. ඉස්මාවෙල් වරු කියන්නා වූ දෙවියන් වහන්සේට විරුද්ධ වංශයක් බිහිවීමට ඒ හේතු වුණා. ஒரு துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டது. ඔහු දුෂ්ටයෙක් වෙනවයි කියලා වචනේ සඳහන් කරනවා. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய சந்ததி உலகத்திலே அப்படிப்பட்ட துஷ்ட கிரியைகள் பொல்லாப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். අපි දකිනවා ඒ ඉස්මාවෙල් වංශයේ දුෂ්ට වංශයක් ඇටියට අද දක්වා ඒ ආකාරයෙන්ම සිටිනවා අපිට දකින්නට පුළුවන්. எனவே பிரியமான தெய்வத்தின் ஜனமே, அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். එම නිසා ප්‍රේමවන්ත ජනතාව ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් බලා සිටින්න. அவர் வாக்கு கொடுத்திருந்தால் උන්වහන්සේ ඔබට පොරොන්දු දෙනවා නම් வாக்கை நிறைவேற்ற வல்லமை උන්වහන්සේ உள்ளவராயிருக்கிறார். පොරොන්දුව ඉටු කරා. அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන්නට මනුෂ්‍යෙක් නෙවෙයි. அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. උන්වහන්සේ මනස වෙනස් කරගන්නට උන්වහන්සේ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் கேள்வி கேட்கின்றது. කියලා උන්වහන්සේ නොකරනවාද කියලා දේව වචනේ සඳහන් කරනවා. எனவே பொறுமையோடு கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். එම නිසා ඉවසීමෙන් උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු බලා සිටින්න. இதுதான் மூன்றாவது இந்த பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற காரியம். මේයි අපි තුන්වෙනි කාරණය මේ ස්ථානයේ දකින්නට පුළුවන්. நான்காவது காரணத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். හතරවෙනි කාරණය මම ඔබට පෙන්වන්නට කැමතියි. ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். යොහන් සුභාරංචි දෙවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். උන්වහන්සේ නුඹලාට කියන කොයි දේ නමුත් කරපල්ලායයි මේ කරුවන්ට කීවාය. நான்காவது காரணம் தான் கீழ்ப்படிதல். අතරවෙනි කාරණය තමයි උන්වහන්සේට කී කරුවේ. கர்த்தரிடத்திலே நன்மையை எதிர்பார்க்கிறீர்களா? දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඔබ යහපතක් බලාපොරොත්තු වෙනවද? ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? ඔබ ආස්කමක් බලාපොරොත්තු වෙනවද? ஒரு ஆச்சரியத்தை எதிர்பார்க்கிறீர்களா? යම් පුදුමයක් බලාපොරොත්තු වෙනවද? கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்கிற கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ උන්වහන්සේ කියන දේට ඔබ කීකරු වෙන්න ඕනේ. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். ඔබ දෙවියන් වහන්සේගෙට ඔබගේ ජීවිතයේ කීකරු නොවි දෙවියන් වහන්සේගෙන් දෙයක් ලබා ගන්න පුළුවන් කියලා බලාපොරොත්තු වෙන්න. மரியாள் மிகச் சரியாக சொன்னால் அந்த வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். මරියා ඊටා ලස්සනට කියනවා ඒ ස්ථානයේදී උන්වහන්සේ උඹට කියන දේ නුඹ කරපන්නයි. அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லுவதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். උන්වහන්සේ ඔබට මොනවද කියන්නේ කියන දේ අපිට ප්‍රකාශ කරන දේ තමයි මේ සුද්ධ උදේ වචනය. ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து அவனுடைய மரணம் வரை அதற்கு அப்பாலும் அவனுடைய வாழ்க்கை நிலையை குறித்து யாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். මනුෂ්‍යගේ ජීවිතයේ ඉපදීමේ සිට මරණය දක්වා මරණයට පසුවත් ඔහුගේ ජීවිතය දක්වා මේ සුද්ධ වචනය අපිට පැහැදිලිව அவர் සඳහන් ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். මනුෂ්‍යයෙක් මොනවද කරන්නට ඕනේ මොනවද නොකරන්නට ඕනේ කියන දේ උන්වහන්සේ පැහැදිලිව කියලා තියෙනවා. எனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டாம். උන්වහන්සේගේ වචනයට කීකරු නොවි උන්වහන්සේගෙන් ආස්කමක් நீங்கள் யோசித்து பாருங்கள், அன்றைக்கு இயேசு சொல்வதை விட்டுவிட்டு அந்த வேலைக்காரர்கள் திராட்சரசத்தை தேடி அவர்கள் வேறு இடங்களுக்கோ வேறு பிரதேசங்களுக்கோ போயிருந்தால் நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? ඔබ සිතා බලන්නේ මේ අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ වෙනුවෙන් බලා සිටින්නේ නැතුව මුද්‍රික පානීය සොයා වෙනත් ප්‍රදේශයකට වෙනත් ස්ථානයකට ගිහිල්ලා තිබුණොත් කුමක්ද ඒ ස්ථානයේ සිද්ධ වෙන්නේ? பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ක්‍රිස්තියානි අපගේ ජීවිතය අපිට ලබා දුන්නා වූ ඒ ව්‍යවස්ථාව මේ සුද්ධ උදේ වචනය. இந்த வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறவை செய் என்பதை செய்வதும் මේ දේ වචනේ අපිට කියලා තියෙන කරන්න කියලා තියෙන දේ කරන්න. செய்யாதே என்பதை செய்யாமல் இருப்பதுதான் கீழ்ப்படிதல். නොකරන්නයි කියන දේ නොකර සිටීමයි කීකරුකම. எனவே கீழ்ப்படிவதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். කීකරු වීමට ඔබත් මමත් සූදානම් විය යුතුයි. அன்றைக்கு அந்த வேலைக்காரர்கள் இயேசு சொன்னதை செய்வதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ඒ මේ කරුවන් යේසුස් වහන්සේ කිව්වා වූ දේ කිරීමට ඔවුන් කීකරු වුණා. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ඔවුන් කුමක්ද කියන්නේ ඒ දේ කරන්නට ඔවුන් ඒ වචනයට කීකරු වුණා. அதைத்தான் நாங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம். අපි දකිනවා 1 සාමුவேල් 11 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි පදයේ சாமுவேல் தீர்க்கதரிசி கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை குறித்து சவுல் ராஜாவுக்கு விளக்குகிறார். සාමුවෙල් දියසිවරයා කීකරුකමේ වටිනාකම පිළිබඳව සවුල්ට ප්‍රකාශ කරනවා. கர்த்தருக்கு செவி கொடுப்பதும் கீழ்ப்படிதலும் ஒரு ஆராதனை என்று சொல்லுகிறார். ස්වාමින් වහන්සේට සවන් දීමත් ඒට කීකරු වීමත් නමස්කාරයක් කියලා ප්‍රකාශ කරනවා. எனவே கீழ்ப்படிதல் இல்லாத எதிர்பார்ப்பு பிரயோஜனமற்றது. කීකරුකමක් නැති බලාපොරොත්තු වීම ප්‍රයෝජනයක් නැති දෙයක්. கீழ்ப்படியுங்கள். කීකරු වෙන්න. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். උන්වහන්සේගේ වචනයට කීකරු. அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். උන්වහන්සේගේ උපදේශ වලට කීකරු වෙන්න. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அற்புதமாய் மாறும். එයයි ඔබගේ ජීවිතයට ආස්කමක් ගෙන දෙන්නේ. இது 4வது காரியம் இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். මේ 4 වෙනි කාරණය මේ දේ කොටස තුල අපි දකින්නා වූ. 5வது இறுதியுமாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் 5 වෙනි අවසාන කාරණය අපි දකින්නේ. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 2 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். භාජනවලට වතුර පුරවා පල්ලායි යේසුස් වහන්සේ ඔවුන්ට කීසේක ඔව් ඒවා කට දක්වා පිරෙව්වෝය. 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8 වෙනි පදයත් අපි කියවමු. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். උන්වහන්සේද ඉතින් එයින් අරන් මංගල්‍යයේ ප්‍රධානියා ළඟට ගෙනියා පල්ලායි ඔවුන්ට කීසේක ඔහු ගෙන ගියෝය. 5வது காரியம்தான் 5 වෙනි කාරණය விசுவாசம். ඇදහිල්ල. இங்கே இயேசு நிரப்ப சொன்னது தண்ணீரை. යේසුස් වහන්සේ පුරවන්නයි කිව්වේ වතුර. 6 கச்சாடிகளிலே வேலைக்காரரை பார்த்து சொன்னார் நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று. ගල් භාජන 6කට වතුර පුරවන්නයි කියලා මේ කරුවන්ට යේසුස් වහන්සේ කියනවා. எனவே அவர்கள் நிரப்பினது தண்ணீர் என்று அவர்களுக்கு தெரியும். උන් පිරෙව්වේ වතුරේ කියලා මේ කරුවන් හොඳටම දන්නවා. 2வது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே மொண்டு கொடுங்கள் என்று. ඔව් කියනවා මංගල්‍යයේ ප්‍රධානියට මේ ගෙන ගින් පුරවලා දෙන්නයි කියලා යේසුස් වහන්සේ මේ කරුවන්ට කියනවා. அந்த வேலைக்காரர்கள் விசுவாசத்தோடு தாங்கள் நிரப்பின தண்ணீரை சுமந்து கொண்டு போய்
பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுக்கிறார்கள். ඒ මේකරුවන් තමන් ඇදහිල්ලෙන් ඒ පුරවපු වතුර ගෙන ගිහිල්ලා ඒ මංගල්‍ය ප්‍රධානීන්ට ලබා දෙනවා අපි දකිනවා. நாங்கள் சாதாரணமாய் அந்த வேலைக்காரரிடத்திலே எங்களை வைத்து நாங்கள் சற்று யோசித்து பார்ப்போம். අපි සිතලා බලමු ඒ මේකරුවන් ඇටියට අපේ ජීවිතය අපි තියලා. அந்த வேலைக்காரர்கள் நானாயிருந்தால் ඒ මේකරුවා මම නම් நான் தண்ணீரைத்தான் நிரப்பினேன். මම වතුර පිරෙව්වේ. இப்ப இந்த தண்ணீரை கொண்டு போய் வருகின்றவர்களுக்கு கொடுத்தால் මේ වතුර අරගෙන ගිහිල්ලා මම මංගල්‍ය ප්‍රධානීන්ට ලබා දුන්නොත් எனக்கு என்ன நடக்கும்? මට මොකද්ද සිද්ධ වෙන්නේ? வருகிறவர்கள் என்ன தண்ணி இல்லாமையா வந்தாங்க இங்க என்று கேட்பாங்க. ඒ මංගල්‍යයට පැමිණෙන අය ආයි වතුර නැතුවද අපි මේ මංගල්‍යයට පැමිණෙන්නේ? ஏனென்றால் தண்ணீரை நிரப்பினது நான், எனக்கு தெரியும் இது தண்ணீர் என்று. වතුර පුරවපු මම දන්නවා මම පිරෙව්වේ වතුර කියලා. ஆனால் அந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்பினது மட்டுமல்ல, நிரப்பின தண்ணீரை கொண்டு போய் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் ஆயத்தமானார்கள். அதுதான் விசுவாசம். අපි දැක්කා මේ මේකාරයන් වතුර පුරවනවා විතරක් නෙමෙයි ඒ පුරවපු වතුර අරගෙන ගිහිල්ලා ඒ මංගල්‍යයේ ඉන්න ප්‍රධානියන්ට ඔවුන් සංග්‍රහ කරනවා. திராட்சரசம் கொடுக்க வேண்டிய இடத்தில் தண்ணீரை நிரப்பி கொண்டு போய் கொடுத்தால் என்ன நடக்கும்? சற்று சிந்தித்து பாருங்க. මුද්‍රික පානය පුරවන්න ඕන ස්ථානයට වතුර පිරෙව්වොත් කුමක්ද වෙන්නේ කියලා ටිකක් සිතලා බලන්න. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். නමුත් ඔවුන් විශ්වාස කළා. இயேசு ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை. යේසුස් වහන්සේ දෙයක් කරන්නට යනවා. எனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததோடு மட்டுமல்ல, அவரில் விசுவாசத்தோடு அதை தைரியமாய் தாங்கள் நிரப்பின தண்ணீரை சுமந்து கொண்டு போய் பகிர்ந்தளிக்க ඔවුන් ඒ ஆரம்பித்தார்கள். දේ පිළිගත්තා විශ්වාස කරා පමණක් නෙවෙයි ධෛර්යමත්ව ඒ වතුර ඒ අරගෙන ගිහිල්ලා ඒ අයට ඔවුන් සංග්‍රහ කරනවා. ஐந்தாவது, எனக்கும் உங்களுக்கும் அவசியமானது விசுவாசம். පස්වෙනි කාරණය ඔබටත් මටත් අවශ්‍ය වෙන්නේ ඇදහිල්ල. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் ඇදහිල්ල சொல்கிறது. නැතුව උන්වහන්සේට ප්‍රියව සිටීම අපහසුයි කියලා දේව වචනේ කියනවා. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ඔබ හදාහනවා නම් උන්වහන්සේගේ මහිමය දකින්නයි කියලා දේව වචනේ කියනවා. எனவே தெய்வத்தின் ஜனமே, எனக்கும் உங்களுக்கும் இறுதியும் கடைசியுமாய் தேவையானது கர்த்தரை பற்றும் அதீத விசுவாசம். ඔබටත් මටත් අවශ්‍ය වෙන්නේ අවසාන වශයෙන් උන්වහන්සේ කෙරෙහි අපගේ ඇදහිල්ල. விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவன் சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. ඇදහිල්ල නොමැතිව උන්වහන්සේ කෙරේ අවිශ්වාසව සිටින කෙනා දෙවියන් වහන්සේගෙන් දෙයක් ලබා ගන්න පුළුවන් කියලා බලාපොරොත්තු වෙන්න එපයි කියලා දේව වචනේ කියනවා. எனவே தாங்கள் நிரப்பின தண்ணீரை ඔවුන් விசுவாசத்தோடு வேலைக்காரர்கள் சுமந்து சென்று அதை பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுத்தார்கள். ඔවුන් පුරවපු වතුර ඔවුන් ඇදහිල්ලත් එක්ක සමග අරගෙන ගිහිල්ලා ඒ මංගල්‍ය ප්‍රධානීන්ට ලබා දෙන එක අපි දකිනවා. அந்த செயலை அவர்கள் செய்த பொழுதுதான் அங்கே பார்க்கின்றோம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ඒ දේ ඔවුන් කරන විට තමයි ඒ වතුර මුද්‍රික පානය බවට පත් වුනේ. எனவே விசுவாசம் என்பது கிரியை இல்லாததாய் இருக்க முடியாது. ඇදහිල්ල ක්‍රියාවක් නැතුව තිබෙන්නට கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் ක්‍රියාවක් சொல்கிறது. නැති ඇදහිල්ල මලයි කියලා අපි බලනවා. யாக்கோபு நிருபத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறார். අපි දකිනවා ඇදහිල්ල ක්‍රියාවක් නැති ඇදහිල්ල මල ක්‍රියාවක් කියලා දේව වචනේ සඳහන් කරනවා. நாங்கள் பல நேரங்களில் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் அவர் சொல்வதை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? අපි දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරත් උන්වහන්සේ කියන දේ කරන්නට අපි සූදානම්ද? எங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். අපේ ජීවිතය අපි විමසලා බලමු. நீங்கள் இந்த வேலைக்காரரில் ஒருவராக இருந்தால் எந்த அளவு விசுவாசத்தோடு நீங்கள் நிரப்பின தண்ணீரை கொண்டு போய் பகிர்ந்து ඔබ கொடுத்திருப்பீர்கள். මේ කරුවන්ගෙන් කෙනෙක් නම් කොයිතරම් ඇදහිල්ලක් ඇතුවද මේ ඔබ වතුර ගෙනියලා ඒ මංගල්‍ය ප්‍රධානියන්ට ලබා දෙන්නේ කියලා ඔබ සිතා බලන්න. விசுவாசத்தோடு உங்களுடைய கிரியையும் செயற்பட வேண்டியிருக்கு. ඇදහිල්ලත් සමග ඔබගේ ක්‍රියාවත් සිදුවීම අවශ්‍යයි. ரட்சிப்புக்கு கிரியை தேவையில்லை. ගැලවීමට ක්‍රියාව අවශ්‍ය නැහැ. விசுவாசத்திற்கு, அதாவது ரட்சிப்புக்கு கிரியைகள் தேவையில்லை, விசுவாசம் ஒன்றே போதும். ගැලවීමට ක්‍රියාව අවශ්‍ය නැහැ, ඇදහිල්ල පමණක් ඇති. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்றால் அதை கிரியையிலும் நீங்கள் வெளிப்படுத்த නමුත් வேண்டியிருக்கிறது. ඔබ ගැලවීම ලැබුවායින් පස්සේ මම දෙවියන් වහන්සේව අදහනමයි කියලා ඔබ කියනවා නම් ඔබ ඒ ක්‍රියාවට පෙන්වන්නටත් අවශ්‍යයි. நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்களா இருந்தால், ඔබ කෙනෙක්ට ප්‍රේම කරනවා නම් அவரை நேசிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா இருந்தால் அது எத்தனை காலத்திற்கு நம்பப்படும்?
මම ඌට ප්‍රේම කරනවායි කියලා කියන එක කොයිතරම් කාලයකට ඔබට ගෙනියන්නට පුළුවන්. நாம் ஒருவரை நேசிப்போமாயிருந்தால் අපි කෙනෙක්ට ප්‍රේම කරනවා. வார்த்தையினால் சொல்வது மட்டுமல்ல, අපි වචනයෙන් ප්‍රකාශ කිරීම පමණක්. அவருக்கு ஏதாவது பரிசுகள் கொடுப்போம், අපි ඌට තෑගි ලබා දෙනවා. அவரை அணைத்துக் கொள்வோம், ඔව් අපි වැළඳ ගන්නවා. அவருடைய துக்கத்திலே நாங்களும் பங்கு கொள்வோம், ඔහුගේ කනගාටුවකදී ඔහුත් සමග අපි සම්බන්ධ වෙනවා. அவருடைய தேவைகளில் நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். ඔහුට අවශ්‍යතාවයක් ඇති වෙන විට අපිට ඔහුට අපි උපකාර කරනවා. இதே போலதான் விசுவாசமும் உங்களுடைய கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும். ඒ ආකාරයෙන්ම තමයි ඇදහිල්ලත් ඔබගේ ක්‍රියාවෙන් පෙන්වන්නට අවශ්‍ය. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේව අදහාගත්තා. ஏக சுதனாய் இருந்த தன்னுடைய ஒரே பேரான ஒரே புத்திரனாய் இருந்த ஈசாக்கை கர்த்தருக்காக பலி கொடுக்க ஆயத்தமானான். තමන්ගේ එකම පුත්‍රයා වූ ඊසාක්ව උන්වහන්සේට පූජා කරන්න ඔහු සූදානම්. எனவே அவன் நான் விசுவாசிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டிராமல் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாகி ஈசாக்கின் மேல் தன்னுடைய கத்தியை ஓங்குகிற அளவுக்கு அவன் போனான். ආබ්‍රහාම් මාම උන්වහන්සේව අදහනවයි කියලා කියනවා විතරක් නෙමෙයි. ඒ ඇදහිල්ල ක්‍රියාවට දාලා ඔහුගේ පුත්‍රයා කෙරෙහි ඒ පිය ඔසවන තරමට ඔහුගේ ඇදහිල්ල ඒ ස්ථානයට ගෙන. அதனாலே தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று இன்றைக்கும் பேசப்படுகின்றான். අපි ඒ නිසා තමයි අදටත් ඔහුව ඇදහිල්ලේ පියා ඇටියට කතා කරන්නේ. எனவே சில காரியங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நாம் கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. සමහර දේවල් තුල කිතුණු ජීවිතයේ අපි ඇදහිල්ලත් සමග ක්‍රියා කිරීම ඉතා අවශ්‍යයි. அப்பொழுதுதான் இந்த அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். එවිට තමයි මේ ආස්කම අපේ ජීවිතය අපිට ලබා ගන්න. பாருங்கள், தண்ணீரை திராட்சரசமாக கர்த்தர் மாற்றினார். ඒ වතුර උන්වහන්සේ මුද්‍රික පානය බවට පත් කරා. அங்கு அதை அறிந்தினவர்கள் முன்பு கொடுத்ததை விட பின்பு கொடுத்தது மிக சிறப்பாய் இருந்தது என்று ඒ சொல்லுகிறார்கள். අනුභව කළා වූ අය, ලබා ගත්තා වූ අය කලින් දුන්නා වූ මුද්‍රික පානයට වඩා දෙවෙනුව දුන්නා වූ එක ඉතාමත් රසවත් කියලා කියනවා. ஆண்டவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கானாவூர் திருமண வீட்டிலே செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். යේසුස් වහන්සේ තමන්ගේ පළවෙනි ආස්කම ඒ කානාහි සරණ මංගල්‍යයේදී උන්වහන්සේ කළා. තමන්ගේ ਸਰව බලධාරීකම උන්වහන්සේ පෙන්වනවා. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அந்த அற்புதத்தை செய்ய ஆயத்தம். අද දවසේත් ඔබගේ ජීවිතයේ උන්වහන්සේ ආස්කමක් කරන්නට සූදානම්. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெருமதியை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம். අදත් ඔබගේ ජීවිතයට වටිනාකමක් ලබා දෙන්නට උන්වහන්සේ සූදානම්. இன்றைக்கும் உன்னையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அவர் ஆயத்தம். අදත් ඔබව අනිත් අයට ආශිර්වාදයක් ඇටියට පත් කරන්න උන්වහන්සේ සූදානම්. நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது අපි කලින් ප්‍රථමයෙන්ම කරන්නට ඕන. எங்களுடைய வாழ்க்கைக்கு அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். අපේ ජීවිතයට අපි උන්වහන්සේව කැඳවන්නට ඕන. இரண்டாவது, දෙවෙනි කාරණය, சரியான நபராகிய இயேசுவினிடத்திலே எங்கள் குறைவுகளை தெரியப்படுத்த வேண்டும். නිවැරදි පුද්ගලයා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වෙතට අපගේ අවශ්‍යතාවයන් ගෙන යා. மூன்றாவது, තුන්වෙනි කාරණය, அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙනතුරු බලා සිටීම. நான்காவது, හතරවෙනි කාරණය, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதாவது கீழ்ப்படி ஆயத்தமாயிருக்க வேண்டும். උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ ඒ කාරණයට කීකරු වෙන්නට අපි සූදානම්ව සිටින්න. ஐந்தாவது, පස්වෙනි කාරණය, விசுவாசிக்க வேண்டும். අදහා ගන්න ඕනේ. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். උන්වහන්සේ කෙරෙහි අදහා ගන්න අය උන්වහන්සේගේ මහිමය දකිනවා. எனவே என்னோடு கூட நீங்களும் விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி මාත් සමග ඔබත් ඇදහිල්ලෙන් යුතුව ඔබගේ දැස් පියාගෙන ஜெபத்துக்காக உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். යාඥාවට අපි ඉස පහත් කරගනිමු. இயேசுவுக்கு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு அழைப்பு கொடுத்திருக்காவிட்டால் යේසුස් වහන්සේට මේ වෙනතුරු ඔබගේ ජීවිතයට ඔබ කැඳවීමක් ලබා දීලා නැත්නම් இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். මේ ඉතාමත් අපූර්ව අවස්ථාවක්. இந்த செய்தியை கேட்ட சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, මේ දේව වචනය අසන මගේ සහෝදර සහෝදරිය, இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். මේ ඉතාමත් අලංකාර අවස්ථාවක්. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பு கொடுங்கள். යේසුස් වහන්සේට ඔබගේ ජීවිතයට කැඳවීම ලබා. இதுவரை அந்த அழைப்பை நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் මේ වෙනතුරු ඔබගේ ජීවිතයට ඔබ කැඳවීම ලබා දීලා නැත්නම් இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஒரு அழைப்பை கொடுங்கள். මේ අවස්ථාවේ උන්වහන්සේට කැඳවීම இயேசுவை ලබා பார்த்து சொல்லுங்கள், දෙන්න. යේසුස් වහන්සේට කියන්න, இயேசுவே, යේසුනි என்னுள்ளே வாரும், මගේ ජීවිතයට පැමිණෙන්න. என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், මාව ඔබ වහන්සේගේ දරුවෙක් හැටියට පිළිගන්න. என் பாவங்களை மன்னித்து මගේ පව් වලට කමා කරලා ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்கும் என்று ඔබ சொல்லுங்கள். වහන්සේගේ ලේ වලින් මාව පවිත්‍ර කරගන්නයි කියලා කියන්න. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12, දේ වචනය කියනවා යොහාන 1:12 වෙනි පදය. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. උන්වහන්සේගේ නාමය කෙරේ අදහා ගන්නා වූ සෑම කෙනෙක්ම උන්වහන්සේගේ දරුවන් වෙන්නට ආධිපත්‍ය ලබනවායි කියලා දේ වචනය எனவே කියනවා. நீங்கள் உண்மையாய் இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பீர்களாயிருந்தால் ඔබ ඇත්ත වශයෙන්ම උන්වහන්සේට කැඳවීම ලබා දෙනවා. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வருவார்.
දැන්ම උන්වහන්සේ ඔබේ ජීවිතය තුළ இப்பொழுதே உங்களுடைய வீட்டிற்குள்ளே இயேசு வருவார். දැන්ම උන්වහන්සේ ඔබගේ නිවස තුළට இப்பொழுதே உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே இயேசு வருவார். දැන්ම උන්වහන්සේ ඔබගේ පවුල තුළට පැමිණෙනවා. உனக்கு சமாதானமும் நித்திய ஜீவனும் வாக்களிக்கப்படும். ඔබට සමාදානයත් සදාකාල ජීවනයත් උන්වහන්සේ ලබා දෙනවා. இரண்டாவது, දෙවෙනි කාරණය. எப்பொழுதும் அங்கும் இங்கும் உன்னுடைய தேவைகள் பிரச்சனைகளை கொண்டு தெரிய வேண்டாம். නිතරම ඔබගේ ප්‍රශ්න එහා මෙහා ගෙනියන්නට එපා. நாம் சரியான இடத்தை கண்டுபிடிப்போம். அது இயேசு கிறிஸ்துவின் பாதபடி. අපි නිවැරදි තැනට ගෙනියමු ඒ උන්වහන්සේගේ පාදපාමුල. அந்த பாதபடியிலே எங்கள் பிரச்சனைகளை நாம் தாழ்த்துவோம். ඒ පාදපාමුල අපගේ ප්‍රශ්න ගෙන යමු. மூன்றாவது நாங்கள் பார்க்கின்றோம், තුන්වෙනි කාරණය. அவருடைய வேலைக்காக எப்பொழுதும் காத்திருப்போம். උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තුරු බලා සිටිමු. பொறுமையோடு காத்திருப்போம். ඉවසීමෙන් බලා සිටිමු. பொறுமையோடு காத்திருப்போம். ඉවසීමෙන් බලා සිටිමු. அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறிட மாட்டார். උන්වහන්සේ පොරොන්දු දුන්නා වූ දෙවියන් වහන්සේ පොරොන්දුවෙන් උන්වහන්සේ වෙනස් වෙන්නේ නැහැ. அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்லவே. උන්වහන්සේ බොරු කියන්නට මිනිසෙක් නෙවෙයි. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். උන්වහන්සේ කියන දේ උන්වහන්සේ ඊට කරනවා. சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். උන්වහන්සේ කියන දේ ඊට කරනවා. அவருடைய அடுத்ததாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தமாயிருங்கள். අනිත් කාරණේ උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න සූදානම් වෙන්න. அடுத்ததாய் அவரை விசுவாசிக்க ஆயத்தமாயிருங்கள். අවසාන වශයෙන් උන්වහන්සේව අදහන්නට සූදානම් වන්න. ஜெபம் செய்வோம். යාඥා කරමු. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ශුද්ධ වූ පියාණනි, මේ යහපත් මොහොත නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திலே நீர் முதலாவது அற்புதத்தை கானாவூர் திருமண வீட்டிலே செய்தீர். ස්වාමිනේ, ඔබ වහන්සේගේ සේවයේ ප්‍රථම ආස්කම ඔබ වහන්සේ කානායි සරණ මංගල්‍යයේදී தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர். ඔබ වහන්සේ වතුර මුද්‍රික පානය බවට පත් කළා. ஆண்டவரே, நிறமற்றதை நிறமானதாக மாற்றினீர். වර්ණයක් නැති දෙයකට ඔබ වහන්සේ වර්ණයක් ලබා දුන්නා. ருசியற்றதை ருசியுள்ளதாய் மாற்றினீர். රසයක් නැති දෙයකට ඔබ වහන්සේ රසයක් ලබා දුන්නා. பெருமதியற்றதை பெருமதி உள்ளதாய் மாற்றினீர். වටිනාකමක් නැති දෙයකට ඔබ වහන්සේ වටිනාකමක් ලබා දුන්නා. ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தையை கேட்டு உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உமக்கு தம்முடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பு கொடுத்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் මේ දේ වචනයට අසල මේ වචනයට කීකරු වෙලා ඔබ වහන්සේව ඔවුන්ගේ ජීවිතයට කැඳවන අයට ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔබ වහන්සේ ඔවුන්ගේ ජීවිතය වෙනස් කරන්න அவருடைய வாழ்க்கை பெருமதி உள்ளதாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ජීවිතේ වටිනාකමක් ඇති ජීවිතයක් බවට පත් වෙන්න ඕන කියලා. அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔවුන්ගේ ජීවිතය අනිත් අයට ආශිර්වාදමත් ජීවිතයක් වෙන්න ඕනේ කියලා අපි ආඥා කරනවා. வார்த்தையை கேட்டு உம்மை விசுவாசித்து ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. වචනය අසලා වචනයට කීකරු වෙලා ඔබ වහන්සේ තුල සිටින අයට ඔබ වහන්සේ ආශිර්වාද කළ මැනව. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔබ සෑම කෙනෙක්ටම ආශිර්වාද කරන සේක්වා. God bless you. God bless you.